மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாஸ்கா காலத்தில் பல்வேறு விதமான சிறப்பு நிகழ்ச்சிகளை நம்முடைய மாதா தொலைக்காட்சி முன்னெடுத்து அருமையான நிகழ்ச்சிகளை எல்லாம் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளில் முத்தாய்ப்பாக அமைந்திருப்பது நல் மெய்ப்பன் வாரம். நல் மெய்ப்பன் வாரம் என்றால் ஒவ்வொரு தலத்திருவையிலும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மறைமாவட்ட ஆயர்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி மெய்ப்பு பணி சார்ந்த நிகழ்வுகளை எல்லாம் உங்களோடு வெளிப்படுத்த, உங்களுக்கு கொண்டு வர இந்த நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் நாம் தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் 7வது ஆயராக 7 ஆண்டுகள் நிறைவு செய்து ஏற்றுமிகு பணிகளை சிறப்பாக செய்து வரும் மேதகு ஆயர் ஸ்டீபன் அந்தோணி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள், ஆயரை சந்திப்போம். ஆயர் அவர்களே, மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நல்லா இருக்கீங்களா? என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். மகிழ்ச்சி ஆண்டவரே. மாதா தொலைக்காட்சி சார்பாக இந்த நேர்காணலுக்கு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் நம் எல்லோருக்கும் நம்முடைய குடும்பம் தான் ஆணிவேர். உங்களுடைய குடும்பத்தை பற்றி, நீங்கள் பிறந்து வளர்ந்த குடும்பத்தை பற்றி நம்முடைய நேயர்களோடு பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும். அப்பா பெயர் அந்தோணி பிள்ளை, அம்மாவினுடைய பெயர் ஸ்கொலாஸ்டிக்காள். நாங்கள் 6 பேர், 4 ஆண்கள் 2 பெண்கள். நான் 3வது பையன். எங்க அம்மா எனக்கு விவிலியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். விவிலியத்தின் மீது ஆசை வளர்ந்ததும், இறை வார்த்தையின் மீது ஒரு அன்பு எனக்கு ஏற்பட்டதும் அம்மாவினுடைய காரணத்தினால். ஆயரவர்களே, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய குடும்பத்தை பற்றி அறிய வருகிற பொழுது உண்மையிலேயே மெய் சிலிர்க்கிறது. அடுத்ததாக இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு தேவ அழைத்தல் உருவாக வேண்டும் என்ற ஆசை, அந்த விருப்பம் எந்த சூழலில் உங்கள் மனதில் எழுந்தது? எங்க அம்மா ஸ்கொலாஸ்டிக்காள் மிகுந்த இறைப்பற்று உடையவர்கள். அவர்களுக்கு அனைத்து ஆண் குழந்தைகளும் குருவாக ஆக வேண்டும் என்ற ஆசை. அதனால 3வது மகனான என்னை அவர்கள் இந்த தேவ அழைத்தலுக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள். நான் குருவாக இருந்து இறைவனுக்கும் மக்களுக்கும் பணிபுரிய வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் என்னை தேர்ந்தெடுத்து அந்த வேலூருக்கு அனுப்பி வைத்தார். இவ்வாறு என்னுடைய அழைத்தல் அங்கே வேலூர் மறை மாவட்டத்திற்காக அங்கே சென்று படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. எங்களுக்கு ஓய்வெடுக்கின்ற அந்த வகுப்புகள் இருக்கும் பொழுது ஏதாவது போய் படிப்போம் அப்படின்னு நான் எங்கே போவேன் தெரியுமா? லைப்ரரிக்கு போவேன், நூலகத்திற்கு போவேன். அங்கே ஏதாவது படித்துக் கொண்டே இருப்பேன். உங்களுடைய குறும்பட பயிற்சி உங்களை நன்றாக பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதை உங்களுடைய பயிர்வு வெளிப்படுத்துகிறது. ஒரு சிறிய பாடலை பாடினால் எல்லோரும் அகமகிழ்ந்து கேட்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனக்கு பிடித்த பாடலாக தந்தை தே அல்போன்ஸ் எழுதியது எம்மையும் நீ மறுமையும் நீ இயேசுவே என் இன்பமே நீ என்பமே நீ. உன்னிடம் என்னை நான் கொடுத்தேன், உன் கரம் பற்றி வழி நடப்பேன். உன்னிடம் என்னை நான் கொடுத்தேன், உன் கரம் பற்றி வழி நடப்பேன். நான் இனி என்றும் மறைந்திடுவேன், நாளும் நீ என்னில் வளர்ந்திடவே. ஒரு உணர்வு பூர்வமான பாடலை நமக்கு பாடி ஆயருக்கு மீண்டுமாய் நன்றி. ஆயர் அவர்களே, உங்களுடைய குருத்துவ பணிவாழ்வு பயிற்சியில் இன்றைக்காவது சவால்கள் அல்லது சங்கடங்கள், இடையூறுகள் எதையாவது சந்தித்திருந்தீர்கள் என்றால் அதை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீர்கள்? மிகவும் மகிழ்ச்சியான ஒரு குருமானவனாக இருந்தேன். என்னுடைய நண்பர்கள் எனக்கு மிகுந்த உதவியாக இருந்தார்கள். எல்லாரிடமும் பேசுவேன், எல்லாரிடமும் கலந்து ஆலோசிப்பேன். கட்டுரை எழுத சொல்வார்கள், பல பாடங்களை நீங்கள் பயிற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். எல்லா ஆசிரியர்களும் மிக சிறப்பாக செய்தார்கள். தந்தை வில்ஃப்ரெட் அது கடைசி காலத்தில் வந்தாரு. எங்கள் காலத்தில் இருந்தவர்கள் தந்தை லூர்து சாமி இறையியல் எடுத்தார்கள். இறையியல் அவர்கள் வகுப்பில் எடுப்பார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் வைக்கின்ற பூசைக்கு தூங்குறவன் எல்லாம் எழுப்பி வந்துடுவான். ஏனென்றால் அவருடைய உரையை கேட்பதற்கு எல்லாரும் ஆசைப்படுவார்கள்.
ஒவ்வொரு தினம் அந்த பூசையை பார்த்துட்டு வந்த உடனே ஒரு நிம்மதியோட ஏதோ ஒன்றை நாம் கற்றுக்கொண்டோம் என்ற ஒரு பெருமிதத்தோட வருவார்கள். இவைகள் எல்லாம் நம்முடைய குறுமடத்தில் நடந்ததை கண்டிப்பாக நாங்கள் சொல்லியாக வேண்டும். உங்களுடைய குறிப்பிட்ட நிகழ்வுகளை நீங்கள் இப்பொழுது நினைத்து பார்க்கிற பொழுது அந்த பசுமையான தருணங்களை பற்றி நீங்கள் சொன்னால் நன்றாக இருக்கும். எனக்கு குருப்பட்டம் நடக்கும் பொழுது எங்க ஊர்ல தான் நடந்தது. அப்பொழுது வேலூர் ஆயர் எங்களை தேடி வந்தார். எங்கள் ஊருக்கு வந்து எனக்கு அந்த குருப்பட்ட நிகழ்வுகளை கொடுத்தார். அப்பொழுது மேலமணக்குடி, கீழமணக்குடி, பள்ளம் எங்கள் உறவினர்கள் எல்லாம் வந்தாங்க. எங்க கோயிலுக்கு முன்புறமாக மிகப்பெரிய மணல் பரப்பு, அந்த மணல் பரப்பு முழுவதுமே மக்களாக இருந்தார்கள். எனக்கு குருப்பட்டம் கொடுக்கப்பட்டது மிக சிறப்பாக இருந்தது. 47 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயர் வந்து அந்த மக்களிடையே இருந்து அங்கே அந்த குருப்பட்டம் அளிப்பது என்பது அவர்களுக்கு ஒரு புனிதமான நிகழ்ச்சியாக இருந்தது. எனவே எல்லா மக்களும் அந்த கண்டுகளித்ததை என்னால் மறக்கவே முடியாது. ஆயர் அவர்களே, உங்களுடைய குருத்துவ பணி வாழ்க்கையில் பசுமையாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். கோளூர் என்ற இடத்துல ஸ்லூஸ் என்ற சலேசிய சாமியாரோடு இருந்தேன். அதுதான் முதல் முறையாக ஒரு டயசிசன் குரு அவர்கிட்ட போகிறது. மிக சிறப்பாக பணியாற்றினார். அவருக்கு கீழே பணியாற்றிய காலம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அதன் பிறகு என்னை விவிலியம் படிக்க சென்ட் பீட்டர்ஸுக்கு அனுப்பி வைத்தாங்க. அங்க முடித்து விட்டு வந்த உடனே தச்சாம்பாடி என்ற ஒரு இடத்துல பங்குல போட்டாங்க. அங்கு 3 ஆண்டுகளாக பணி செய்தேன். அப்போ அந்த மக்களோடு மிக சிறப்பாக செய்தேன். ஞாயிற்றுக்கிழமை பூசை வைப்பேன். 4 பேர் தான் இருப்பாங்க. எனக்கு கோபம் வரும். அப்போ நான் வரையுறையில சொல்லுவேன், நான் யாருக்கு ஆசை பிரசங்கம் வைக்கிறது, எல்லாருமே அங்கங்க இருக்கிறீங்க. ஆனா நான் அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் களதியில இருந்து விதைக்கிற இடத்துல இருந்து எல்லா மக்களும் கேட்பாங்க. இவர்கள் மட்டும் அல்ல, பிற மதத்தை சார்ந்தவர்களும் ஜெயின் மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கேட்பார்கள். ஜெயின் மதத்தில் உள்ளவர் ஒரு நாள் வந்து, உங்களுடைய பிரசங்கம் மிக நன்றாக இருக்கிறது, தமிழ் சொற்களும் மிக அருமையாக இருக்கிறது என்று சொன்ன உடனே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதை முடித்து விட்டவுடனே எனக்கு மேநாட்டில் படிப்பதற்காக மைக்கேல் அகஸ்டின் ஆண்டவர் வந்து என்னை அனுப்பி வைத்தார். விவிலியம் அங்கே 2 வருடங்கள் படித்து டாக்டரேட் பட்டம் முடிச்ச உடனே, நீ மிஷனரியா போறியா அப்படின்னு கேட்டாரு. நீங்க எங்க அனுப்புனாரோ நான் ரெடி அப்படின்னு. அதனால் அதற்காக பிரெஞ்சை படித்தேன். குவாடலூப் என்ற இடத்துல போய் 5 வருடம் இருந்தேன். 5 ஆண்டுகளாக இருந்த 2 வருஷத்திலேயே பங்கு சாமியாரா மாத்திட்டாங்க. பெரிய பங்கு குவாடலூப்ல மோர்னாலோ என்ற இடத்துல அந்த மக்கள் மிக சிறப்பாக என்னை கவனித்தார்கள். மக்களுக்கு கேட்டகிசம் கற்றுக் கொடுப்பதற்காக அறைகள் கட்டினோம். அதுல ஒரு சாமியார் ப்ராஜெக்ட் போட்டிருந்தாரு. கவர்மெண்ட்ல இருந்து அந்த ப்ராஜெக்ட் என் காலத்துல வந்தது. அதனால அடித்தளத்தையும் கட்டிவிட்டு மேல் தளத்தையும் கட்டினோம். அடித்தளத்திற்கு அந்த சாமியாருடைய பெயரையும் மேல் தளத்திற்கு என்னுடைய பெயரையும் வைத்து விட்டார்கள். அந்த 3 ஆண்டுகள் இருக்கும் பொழுது அங்கே உள்ள பஞ்சாயத்துல சொல்லி, பிரான்ஸ்ல குவாடலூப்ல அங்க இவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தை சூட்டி எனக்கு விழா எடுத்து அதை கொடுத்தார்கள். அதை மறக்கவே முடியாது. 5 ஆண்டுகள் படித்தவுடன் அந்த ஆயரிடம் விடைபெற்று நான் நம்முடைய இதுக்கு வந்து விட்டேன். வேதியர்கள் எல்லாம் படுகிற கஷ்டங்களை எல்லாம் பார்த்தேன். அவங்க எல்லாரும் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு நான் வீடு கட்டி தருவதற்காக இவ்வளவு காசு கொடுக்குறேன், நீங்களும் கொஞ்சம் காசு போட்டு அப்படி வந்துட்டு ஒரு 20-25 பேர், மிக 16 லட்சம் அந்த காலத்துல. இன்றைக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால 40 வேதியர்களுக்கு வீடு கட்டி கொடுத்த அந்த இது எனக்கு மறக்கவே முடியாது. மேட்ராசன கோயில்ல என்னை அதிபராக ஆக்கினார் ஆயா. அதே நேரத்தில் நான் விஜியாக இருந்தேன். நான் செமினேரிக்கு வந்துட்டேன். அப்பொழுதுதான் இங்க தூத்துக்குடி, கோட்டாறு, மதுரை இதில் உள்ள நிறைய பேருடைய அறிமுகம் எனக்கு வந்தது. இப்போ கூட அவங்கள்ட்ட போனாலும், சாமி நீங்க எங்களுடைய ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆயர் அவர்களே, வேதியர்களுக்காக நான் அறிந்த வரையில் தமிழகத்தில் இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை யாரும் செய்திருக்க மாட்டார்கள் என்றே நினைக்கிறேன். ஆயுர் பணி அதை செய்வதற்கான அழைப்பு வந்த அந்த தருணத்தை பற்றி நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும். நான் பிரான்சுக்கு ஃபாயு தி சாரிட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் சார்பாக
நான் பிரான்சுக்கு சென்றேன். பிரான்சுக்கு செல்லும் பொழுது அங்கே விடியற் காலையில் நம்முடைய நியூ டெல்லியிலிருந்து ஒரு கால் வந்தது. அதை எடுத்து பார்த்தேன். இது நுன்சியோவுடைய இடம், இங்கே இருந்து ஒன்றை கூப்பிடுறோம், ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாளில் நீங்க டெல்லிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள். நான் அங்கே போனேன். போன உடனே யூ வில் பி த பிஷப் ஆஃப் டூட்டுக்குரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குவாத்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாளைய இந்திய பிரதிநிதி பாப்படை பிரதிநிதி அவர் இருந்தார். அவரை கூப்பிட்டு அவரோடு சாப்பிட வைத்தார்கள். அந்த நேரத்தில் அவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது மிக அருமையாக இருந்தது. பிப்ரவரி 24 அந்த நாளை தேர்ந்தெடுத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே தான். அந்த நேரத்திலும் என்னுடைய பாட்டை நான் ஒன்று எழுதினேன். அதை உன்படி செய்த என்னை அழைத்ததும் ஏனோ, வரையறை வைத்து வலை விரித்ததும் ஏனோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினேன். அது இன்றைக்கும் மக்கள் அதை நன்றாக சொல்வார்கள். கூட்டம் மிக சிறப்பாக இருந்தது. அந்த நாளை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். 7 ஆண்டுகளாக பணிபுரிவதை நினைத்து இறைவனுக்கும் குருக்களுக்கும் துறவரத்தார் இல்லறத்தார் அனைவருக்கும் எல்லாருக்கும் இங்குள்ள பணியாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மறை மாவட்டத்தை நான் எப்படி வழிநடத்த போகிறேன் என்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம், அதெல்லாம் பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும். தூத்துக்குடி மறை மாவட்டம் என்று சொன்ன பொழுது என்னுடைய நண்பர்கள் சொன்னாரு, அந்த மறை மாவட்டத்திற்காக அது ஒரு மிக சிரமமான மறை மாவட்டம் ஆயிற்று என்று சொன்னார்கள். எது வந்தா என்ன, கடவுளுக்காக பணி செய்கிறோம், அந்த பணியை செய்யவிட்டால் செய்வேன், இல்லாவிட்டால் போயிடும். இங்கே வந்த உடனே ஆன்மீக காரியங்கள், அதே போல பல பணித்தளங்கள்னா கமிஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வழியாக செய்யக்கூடிய மிகப்பெரிய அலுவல்களை எல்லாம் இங்கே பார்த்தேன். ஒவ்வொரு துறையையும் செய்யக்கூடிய நிபுணர்களான எல்லா குருக்களையும் பார்த்தேன். இவர்களை வைத்து நன்றாக செய்யலாம் அப்படி என்று சொல்லி ஒரு ஆசை. ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆசை இருந்தது. இப்பொழுது 20 வீடுகள் கட்டிய நிலையில் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் 4-4.5, மற்றபடியும் ஏழைகள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கிறோம், கட்டியிருக்கோம். அதனால 20 வீடுகள் கட்டி முடியக்கூடிய நிலையில் இருக்கிறது. 24 முடிச்சிருவான், 25வது முடிக்கணும். அடைக்கலாபுரம் அங்கே செல்லும் பொழுதெல்லாம் நம்பவே முடியாது. தூத்துக்குடி மறை மாவட்டம் இவ்வளவு ஏழைகளுக்கு செய்கிறதா? அந்த காலத்துல 1000 பேர்கள் இருந்தார். ஒரு டாக்டர் இங்கே சென்றார், நான் அடைக்கலாபுரம் அந்த பள்ளியில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அதே போல லூசியா சென்டர், அது அந்த மனநலம் கொண்டியவர்கள், முடமானவர்கள், கண்ணு தெரியாதவங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான நிறுவனம் ஒன்று வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை நினைத்து பார்க்கவே முடியாது. இதை தவிர மற்ற வளர்ச்சிகள், ஊடக வளர்ச்சி, அதே நேரத்தில் தொழிலாளர்கள் வளர்ச்சி, விவிலிய வளர்ச்சி, விவிலியத்தை பார்த்து தமிழகத்தில் எப்படி இருக்குதா அப்படின்றதை பார்த்து நம்முடைய மறை மாவட்டத்தை பார்த்து சொல்லுகிற பொழுது மிக சந்தோஷமாக இருக்கும். வயநாடு, அதே மாதிரி தெலுங்கானாவில் அழிவு நிறைய ஏற்பட்ட உடனே மக்களிடம் நம்ம பிரித்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கணும். அதை சிபிசிஐல சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க, உங்கள் மறை மாவட்டத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வாறு நீதியோடும் நேர்மையோடும் வெளிப்படைத்தன்மையோடும் நம்ம இருந்தது மிகவும் நன்றாக இருந்தது. ஆயரவர்களே, 100 ஆண்டு கண்ட மறை மாவட்டம் நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டம். இந்த 100 ஆண்டின் நினைவாய் இவ்வளவு பெரிய மறை மாவட்டத்தை இன்னொரு மறை மாவட்டம் இங்கிருந்து உருவாவதற்கான பணிகளையும் நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். அந்த காரியங்களை குறித்து, அதற்கான பணிகளை குறித்து மக்களிடம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மறை மாவட்டத்தை பெரிய மறை மாவட்டமாக இருப்பதனால இதை 2ஆக பிரிக்க வேண்டும் என்ற கருத்தானது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முன்னெடுக்கப்பட்டது. ஆயர் பீட்டர் அவர்கள், ஆயர் அமலன் அவர்கள் அது தெரியாது, ஆனால் அதை தொடர்ந்து பீட்டர் ஆண்டவரை தொடர்ந்து நம்முடைய யுவான் ஆம்ப்ரோஸ் ஆண்டவர், அதை தொடர்ந்து எல்லாரும் அந்த ஆசையை வெளிப்படுத்தினார்கள். திருச்சபையினுடைய சட்ட திட்டங்களோடு கலந்து ஆலோசித்து அந்த ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையுமே ஒன்று திரட்டி நாங்கள் இப்பொழுது சிபிசிஐக்கு கொடுத்திருக்கிறோம். 100ஆண்டு விழாவை பற்றி கேட்டீர்கள், அது ஒரு சகாப்தம். அது நம்முடைய மறை மாவட்டத்திற்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருள் என்று நினைக்கின்றேன். 100 ஆண்டுகளாக நாம் கடந்து வந்த பாதையை நாம் சிந்தித்தோம், அதை தியானித்தோம், பல கூட்டங்களை கூடி
எல்லாரும் ஜெபிக்க சொன்னோம். 100 ஆண்டுகளுக்காகவே அது சிறப்பாக நடைபெற மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க அதற்காக வேலை செய்ய வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்ட பொழுது எல்லாருமே அதுக்கு உதவினார்கள். நம்முடைய மன்சியோ ஜுரல்லி அவர்களை இங்கே வரவழைக்க வேண்டும், எல்லா ஆயர்களையும் வரவழைக்க வேண்டும் என்பதை அவரோடு கேட்டு நானே கடிதம் எழுதி எல்லாரையும் வரவழைத்து எல்லா ஆயர்களும் வந்தார்கள். நம்முடைய ஜுரல்லியும் வந்தார்கள். திருப்பலியானது மிக சிறப்பாக இருந்தது. இளைஞர்கள் பணிக்குழு இன்னும் நமக்கு முயற்சியோடு செய்ய வேண்டும், ஊடக பணிக்குழுக்களும் செய்ய வேண்டும். மக்கள் கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ, நீ இறைவார்த்தை அறிவி என்று ஆண்டவர் சொன்னது போல நாமும் இறைவனுடைய பணியை தொடர்ந்து செய்வோம். 100 ஆண்டு இதற்கு மிகவும் உதவியாக இருந்தது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நமது மறை மாவட்டத்தையும் கடந்த பல பணிப்பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நேயர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். இவாஞ்சலைசேஷன் என்ற மறைபரப்பு இறைவார்த்தையை அறிவிக்க வேண்டிய ஒரு குழு கமிஷன் இருந்தது. அதற்கு என்னை பொறுப்பாக போட்டார்கள். அதே போல எம்பிசி மற்ற ஷெட்யூல் காஸ்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தலித்து குழு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்க வேண்டும் என்ற இதுகளும் இந்த 2 கமிஷன்ஸ்களுக்கும் நான் பொறுப்பாக இருந்தேன். எவாஞ்சலைசேஷன் கமிட்டி, அதே மாதிரி கரிஸ்மாட்டிக் ரெனியூவல், இதுகளெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. இந்த 2 பணிக்குழுக்களையும் நான் செய்து வருகின்ற பொழுது விவிலிய பணிக்குழுவின் தலைவராக இருந்த தந்தை அம்ப்ரோஸ் அவர்கள், தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இறந்து விட்டார்கள். அதை அடுத்து எனக்கு கொடுத்து விட்டு மற்ற 2 பணிக்குழுக்கள் பணியையும் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு அந்த விவிலியத்தின் பணிக்குழு பொறுப்பு எனக்கு கிடைத்ததிலிருந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த விவிலியமானது பிரிண்டு செய்யப்படாமல் இருந்தது. அங்கே போய் தந்தையர்களை எல்லாம் அவர்களிடம் தயவு செய்து கேட்டுக்கொண்டு உங்கள் திருத்தங்களை செய்து முடியுங்கள், சிறிய 1-2 வார்த்தைகளுக்காக நம்ம எதெல்லாம் பண்ணப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தந்தை சூசை மாணிக்கம், அந்த ரஃபேல், பெரிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து 3-4 தடவை கூடி அந்த இதுகளுக்கு எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து கடைசியில் இதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால அதை எடுத்து நம்ம அதுக்கு அச்சு பதிப்பு கொண்டு வந்தோம். அப்படி பெரிய பைபிள், சிறிய பைபிள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அது சென்று அடைகிறது. அதே நேரத்தில் நம்முடைய பிற சபையை சேர்ந்த அந்த மக்களும் இதனால ரொம்ப பயனடைகிறார்கள். தமிழகம் மற்றவர்களை விட இந்த விவிலியத்தை பொறுத்த அளவில் மிக சிறப்பான பணி செய்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், அதனால் கிடைக்கின்ற இன்பத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கூடுதல் பணியாக ஒரு சில ஆண்டுகள் நீங்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தில் பணியாற்றினீர்கள். அது பற்றி ஒரு சுருக்கமான பகிர்வை செய்தால் நன்றாக இருக்கும். சிவகங்கை மறை மாவட்டத்தில் பணியாற்றிய அந்த ஆண்டுகள் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதே நேரத்தில் கொஞ்சம் சிரமமாகவும் இருந்தது என்பதை மறுக்க முடியாது. ஜான்ஸ் கல்லூரியினுடைய டைரக்டர் சிவகங்கை மறை மாவட்டம். நிறைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் நிறைய கல்லூரியில் இருக்கிறாங்க. மற்றபடியும் மேநாடுகளில் நிறைய பேர் சிறப்பாக பணி செய்து வருகிறார்கள். எல்லாரையும் சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. பல முறை அங்கே இளைவே தந்தையனுடைய அந்த புனித பட்டத்திற்கான முயற்சி நடக்கிறது. அங்கே 3 முறை சென்று அங்கே மறையுரை ஆற்றிய அந்த நிகழ்ச்சியை நான் மறக்க முடியாது. அதுல நல்ல ஞாபகத்துல இருக்கிறது. அவர்களுக்கு பணி செய்ததில் ஒரு நிறைவை நான் காண்கிறேன். தமிழக அளவில் இப்பொழுது பொதுவாக இறை அழைத்தல் என்பது சற்று குறைந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இறை அழைத்தல் இன்றைய காலகட்டத்தில் குறைவதற்கான காரணங்களாக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இறை அழைத்தல் பெருக நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இறை அழைத்தல் புனிதமானது, அது கடவுளால் ஆகக்கூடியது. தமிழகத்தை பொறுத்த அளவில் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே செல்லுகிற பொழுது அந்த துறவியர் இல்லங்கள் எல்லாம் கொஞ்சம் மன வருத்தத்தோடு சொல்வார்கள், இன்றைய இளம் பிள்ளைகள் வரமாட்டேன் என்கிறார்கள். நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மை ஸ்தாபித்தார், நம்மை வழி நடத்துவார். அவருடைய துணை இருந்தால் போதும். 2 சிஸ்டர் இருந்தாலும் துணிவாக அவர்கள் செய்யக்கூடிய வேலை 200 சிஸ்டர்களுடைய வேலையை அவங்க செய்யலாம். அதனால இதுக்கு இல்லை எந்த பயமும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இயேசுவினுடைய துணையும் அவருடைய கரமும் நம்மை வழி நடத்தும். தூத்துக்குடியை பொறுத்த அளவில் பெண்கள் எந்த அளவுக்கு செல்லுகிறார்கள் என்பது தெரிவதில்லை. இருந்தாலும் ஆங்காங்கே கேள்விப்படும் பொழுது அது அந்த அளவுக்கு சாய்ந்து விடவில்லை. நம்முடைய மறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும்
10, 12, 15 பிள்ளைகள் கிட்ட வர்றாங்க. நாங்க முடிந்தவரை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறோம். அதனால வருத்தப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ நிறைய சிரமங்கள் ஏற்படும் அப்படி என்று சொல்வதற்கோ எந்த விதமான கவலையும் இல்லை. துணிந்து செய்வோம், போராடுவோம். இறைவன் நம்மோடு இருக்கிறார். அவரே இந்த திருச்சபையை ஏற்படுத்தினார், அவரே வழிநடத்துவார். அவருடைய உதவி இல்லாமல் எதுவும் இல்லை என்ற அந்த நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் ஏற்று சிறப்பாக செயல்படுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பணிகளில் உங்களுடைய படைப்புகள், நீங்கள் உருவாக்கிய பாடலாக இருக்கலாம், உருவாக்கிய நூல்களாக இருக்கலாம், அதை பற்றி ஒரு சில தகவல்களை நீங்கள் மக்களுக்கு சொல்லலாம். 1000 முன்னாலும் 1000 பின்னும் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அவைகள் பலவைகளில் வந்திருக்கிறது. அவைகள் எல்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாக போடலாம். ஆனால் 1000 வருவதற்கு முன்னால் நான் இங்கே திருனுடைய பேராலயத்தில் இருந்தேன். அந்த பேராலயத்தில் இருக்கும் பொழுது 2-3 புத்தகங்கள் போட்டேன். அது பாதையோர சிக்னல்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து ஒரு 5-6 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அதனுடைய தலைப்பு கூட எனக்கு இப்பொழுது மறந்து பெறவில்லை. பாடல்கள் எழுதியது, ஆங்காங்கே நம்முடைய தந்தையர்கள் அதை போட்டுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட ஒரு பாடல் எழுதினேன், ஒன்றும் தெரியவில்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆயர்களே, நிறைவாக நம்முடைய தமிழக திருவையினுடைய வளர்ச்சிக்கு, அது செழித்தோங்குவதற்கு நீங்கள் என்னவெல்லாம் பரிந்துரைக்கிறீர்கள்? ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். ஆனா மக்களுடைய அந்த விசுவாசத்தை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. நல்லவர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப பக்திமார்கள் இருக்கிறாங்க. ஆனா பக்தியை சில சமயத்துல நம்ம தவறாக பயன்படுத்தி விடுகிறோம். அது இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். சில மூட பக்தி, சுவாசியம் பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, இதுகள் வர்றது, வதந்திகளை நம்புகிறது, இல்லாத பொல்லாதெல்லாம் நம்புகிறது, அதற்காக சண்டைகள் செல்கிறது. இதெல்லாத்தையும் விட்டுவிட்டு கிறிஸ்தவர்கள் என்ற அந்த ஒருமைப்பாட்டும் அந்த பங்கேற்பும் அந்த விவிலியத்தையை வாசிப்பதும் ஜெபிப்பதும் எல்லாமே மிக நன்றாக இருக்கும். அப்படி சேர்ந்தால் நம்முடைய குடும்பம் தலைக்கும். அது ஒரு பெரிய குடும்பமாக, திருச்சபையின் ஒரு அங்கமாக, அது கண்டிப்பாக திருச்சபையின் அந்த விசுவாசத்தில் எப்பொழுதும் பொங்கி வழிந்து மகிழ்ச்சியை அது கொடையாக பெற்றுக்கொள்ளும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் ஆயரவர்கள் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து தொடங்கி பள்ளி பருவம், கல்லூரி, குருத்துவ பயிற்சி, குருத்துவ வாழ்வு, மறைபணி அனுபவம், ஆயர்பணி நிலை, தூத்துக்குடி மறைமாவட்டத்திலும் மறைமாவட்டத்தை கடந்தும் செய்த பணிகள், தன்னுடைய சொந்த வாழ்வியல் மதிப்பீடுகள், கண்ட நிகழ்வுகள், பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் எல்லாவற்றையும் சுவைபட அழகு தமிழில் நமக்கு நேர்த்தியாக நம்ம அனைவருக்கும் ஏற்ற விதத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயரவர்களை, உங்களுக்கு தமிழக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பரபரப்பான பணிகளுக்கு மத்தியில் உங்களுடைய நேரத்தை கொடுத்திருக்கிறீர்கள், உங்களுடைய அருமையான கருத்துக்களை வழங்கி இருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த பகிர்வு எண்ணற்ற மாதா தொலைக்காட்சி நேயர்களை உள்ளத்தை ஊடுருவும் என்று நாம் ஆழமாக நம்புவோம். உங்களுடைய நேரத்தை தந்ததற்காக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக, தூத்துக்குடி மறைமாவட்டம் பவளம் கலை தொடர்பு சார்பாக எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாதா தொலைக்காட்சிக்கும் அதிலே உழைக்கின்ற அனைத்து பணியாளர்களுக்கும், அதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளில் ஒன்றாவது உங்களை தொட்டிருந்தால், உங்களை மனமாற்றி இருந்தால், அந்த இறை வார்த்தை உங்களுக்கு உதவியாக இருந்தால், அதுவே இந்த உரையாடலின் மிகப்பெரிய பயனாக இருக்கும் என்று நம்புகிறேன். தந்தை லோஷன் அவர்களுக்கும் மறை மாவட்டத்திற்கும் என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். உங்களுக்கு என்னுடைய ஆசிரை இப்பொழுது தருகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தீர்கள். உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை இன்னொரு ஆயரோடு வித்தியாசமான அனுபவத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.